the CLD, what is CLD? Center for Learning and Teaching. Center for Learning and Teaching. So the pillars put on for a class, in class lecture classes, then any online courses, workshop. Okay, these all are under the criteria for CLD. Okay. Then CFC means Center of Creativity. Center of Creativity. So இதெல்லாம் வரும்னா நம்மளோட இனி நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க ப்ராஜெக்ட் ரிசர்ச் பண்றீங்க ஸோ ப்ராஜெக்ட் அண்டர் த கிரியேட்டிவிட்டி ஓகேங்களா தென் எனி ஸ்டார்ட் அப் ஸோ we deal with any startup ideas that is a CFC okay. Then online hackathons okay. So because next time you follow the task okay, next month you follow task okay. So the CFC la padina hackathons varum நீ ஆன்லைன் ஹேக்கத்தான்ஸ் அந்த ஹேக்கத்தான் என்ன அதில் ஒரு ஐடியா இருக்கும் நம்ம அந்த ஐடியா சப்மிட் பண்ணோம்னா அதுக்கான ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு 3 to 5 members சேர்ந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐடியா கண்டென்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அது யார் பெஸ்ட்டாக இருக்கோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஹேக்கத்தான் ஆர் ஐடியாத்தான் okay. Then second is the BMC. BMC na business model kano okay. So about the business model kano வந்து ஒரு 7 ஒரு ஐடியா அதுல ஃபிட் பண்ணி நாம வந்து ஸ்பீக் அபௌட் தட் கம்பெனி ஒரு மெடிக்கல் கம்பெனினா மெடிக்கல் கம்பெனியோட வேல்யூ ப்ரொபோசிஷன் ஓகே மெடிக்கல் கம்பெனியோட கீ பர்பஸ் key resource okay. What are the channels the company or the channels promoters okay. Subscription now what is happening idella idha patti nee click panni speak about for 5 minutes okay. Page adha vandu YouTube la upload pannu idu 3 to 5 hours edit pannalam idella mentees ku kodanga ஒரு 5 hours send பண்ணலாம் okay. Then அதுக்கப்புறமா வந்து மினி ப்ராஜெக்ட் ஸோ மினி ப்ராஜெக்ட்னா வந்துட்டு என்கிட்ட ஒரு செமஸ்டருக்குள்ள வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மீட் பண்ணோம் எப்படின்னா ஒய் காம்பினேட்டர்ஸ் வைக்கமெண்ட் 1000 யூனிட்லாம் இருக்கும் இதில் போயிட்டு நம்ம ஹெல்த் மெடிக்கல் வந்துட்டான ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக் இருக்குது அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் ஓகேங்களா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 ஃபேஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எம்பத்தைஸ் ஓகேங்களா தென் அதுக்கப்புறமா வந்துட்டு ஐடியா எம்பத்தைஸ்னா ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா then அந்த ப்ராப்ளம்கான ஒரு ஐடியா சொல்யூஷன் ஓகேங்களா தென் அந்த ஐடியாவை டிஃபைன் பண்ணணும் அந்த சொல்யூஷனை டிஃபைன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ டிஃபைன் பண்ணதை வில் கிரியேட் த ப்ரோட்டோடைப் மாடல் ஓகேங்களா தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ரீச்சஸ் த டிஜிட்டல் இந்த பேஸ்க்காக வந்து இந்த மெயில் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் மந்தில் எவ்வளோ ரேஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் மந்தில் ஐடியா நெக்ஸ்ட் மந்த்லி டிபெண்ட் தென் ப்ரோட்டோடைப் ஃபைனலாக ஓகேங்களா இது பேஸில் தான் இருக்குது இப்போ மெயில் ப்ராஜெக்ட் பண்ணுவோம் ஓகேவா தென் எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டான எனி கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா எம்ஆர்பி இருக்கும் எம்ஆர்பி ஆர்ஆர்பியில் ரயில்வே ரெக்கமெண்ட் போடுது எய்ம்ஸ் நீட் இதெல்லாம் இருக்கா இது ரெலவெண்ட்டான வந்து மார்க் டெஸ்ட் ஸோ உங்கள் மென்டார் வந்துட்டு மார்க் டெஸ்ட் வந்துட்டு கூகுள் ஃபார்ம் இருக்கு இல்லையா
கூகுள் ஃபார்மில் போட்டு உங்களுக்கு லிங்காக போகும், நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம். அதில் எக்ஸிக்யூ மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா, வித் உங்களோட மார்க் இருக்கும் ஓகேவா. தென் எஸ்ஆர் ஐஐபிசி, ஐஐபிசினா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் பார்ட்னர்ஷிப் செல், இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் பார்ட்னர்ஷிப் செல் ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரி மீன்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரினா என்னது, ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா. ஹாஸ்பிட்டல் கூட டைப் இல்லையா, காலேஜ் டைப் இல்லையா, அதோட பேஸ் பண்ணி. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா லிங்க்டின் இருக்கு இல்லையா, லிங்க்டின் வந்துட்டு நீங்கள் ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணலாம். ஆர்டிக்கல் ஸோ நம்ம காலேஜ் பற்றி போடலாம், ஃப்ரெண்ட்ஸை பற்றி போடலாம் ஓகேங்களா, இல்லை சப்ஜெக்ட் பற்றி போடலாம். இப்போ என்ன ஈவெண்ட் இருக்கும், பொங்கல் விஷயம் கிறிஸ்மஸ் இருக்கு இல்லையா, ஈவெண்ட் பற்றி போடலாம். இப்போ ஆர்டிக்கல் மீன்ஸ் 250 வேர்ட்ஸ் இருக்கும், 250 வேர்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. தென் கடைசியில் வந்து ஹேஷ்டாக் இருக்கும் ஓகேங்களா. இப்போ ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன், ஹேஷ்டாக் எஸ்என்எஸ் டிசைன் திங்கர்ஸ், ஹேஷ்டாக் டிசைன் திங்கர்ஸ். இது எல்லாமே நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 கான்செப்டாக இருக்கும். நீங்கள் ஆர்டிக்கல் போடுறீங்க, ஒரு டாபிக் இருக்கும், 250 வேர்ட்ஸ் இருக்கணும், அது ரிலவெண்ட்டாக இமேஜ் இருக்கணும், தென் கரெக்டாக ஹேஷ்டாக் இருக்கணும். அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த லிங்க் எடுத்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் போகணும் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமா ஆர்டிக்கல் 4 ஆர்டிக்கல் ஓகேங்களா. தென் போஸ்ட் மீன்ஸ் நீங்கள் சும்மா லிங்க் ஓப்பன் பண்ணாலே ஒரு போஸ்ட்டாக கேட்டாங்க இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட்டுக்கு 250 வேர்ட்ஸ் நெசசரி இல்லை, ஆனால் ஆர்டிக்கலுக்கு 250 வேர்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. தென் கனெக்ஷன், கனெக்ஷன் மீன்ஸ் லிங்க்டின்ல ஒரு அகாடமிஷியன் இருப்பாங்க, ஃபீல்டில் வந்து அகாடமிஷியன் இருப்பாங்க, கிளினிஷியன் இருப்பாங்க, ஃபவுண்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க டாப் அகாடமிஷியன் அண்ட் கிளினிஷியன் ஃபவுண்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் மந்த்லி 4 இருக்கும், மந்த்லி 4. ஸோ இது எதுக்காகனா, ஸோ டெவலப் கரியர் டெவலப்மெண்ட் இன்கேஸ் நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. அதுக்காக கனெக்ஷன்ஸ். ஆர்டிக்கல் எதுக்காகனா, ஸோ நீங்கள் ஆர்டிக்கல் ரைட்டர் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. தென் எஸ்ஐயில் போட்டிங்கன்னா பூட் கேம்ப். ஸோ உங்களுக்குள்ளேயே ஒரு ஜூம் மீட்டிங்காக வந்துட்டு நம்ம அந்த டிசைன் திங்கிங் ஃபேஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் டீச் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. தட்ஸ் a boot camp. தென் சிஎல்டியில் போயிட்டீங்கன்னா கோர்சஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கோர்சஸ், நம்ம ஃபீல்டில் டொமைன் அண்ட் ஏஐ பேஸ் கோர்ஸ் இருக்கணும். இப்போ ஏஐ பேஸ் கோர்ஸ் இருக்குது, அதுவும் இருக்கணும், ஃபீல்டு ரிலவெண்ட்டான கோர்ஸ் ஓகேவா. இது எல்லாமே வந்துட்டு எவ்ரி மந்த்து ஒரு ஃபோல்டரில் கிரியேட் பண்ணி கொடுப்போம். ட்ரைவில் போயிட்டு ஒரு நம்ம உங்கள் அஃபிஷியல் இருக்குது ஜான் மந்த் போட்டிங்கன்னா ஜான் மந்த் ஃபோல்டருக்குள்ளே சிஎல்டிக்குள்ளே இந்த கோர்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் ஓகேங்களா. தென் சிஎஃப்சிக்குள்ளே ஹேக்கத்தானோட லிங்க் இருக்கும், அதுக்கப்புறம் பிஎஃப்சியோட லிங்க் இருக்கும் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள்ளே. தென் மார்க் டெஸ்ட்டோட டாக்குமெண்ட் இருக்கும். தென் எஸ்சிலிக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் ஒர்க் பண்ணீங்க இல்லையா, அதோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். தென் ஐஏபிசி ஒரு ஃபோல்டரில் போயிட்டீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஆர்டிக்கலோட லிங்க் இருக்கணும். தென் கீழே கனெக்ஷனோட வேர்ட் ஆகும் ஓகேவா. தென் எஸ்ஆர்ஐயில் இந்த பூட் கேம்ப் பண்ணீங்க இல்லையா ஜூமில், அதோட ஸ்க்ரீன்ஷாட் ஓகே. இதெல்லாமே வந்துட்டு எவ்ரி மந்த் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் பண்ணி இந்த மென்டார்ஸ் உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் போடுவாங்க, இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பேஸ்ட் ஓகேவா. ஸோ இதுதான் 5 days. ஸோ ஒரு கண்டிஷன் இருக்குன்னா இந்த கண்டிஷன் ப்ராப்ளம், அதுக்கான ஐடென்டி, அதுக்கான டிஃபைன்,
போட்டுட்டு